குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். ஸ்ரீ கோரக்கர் சித்தர் அவர்கள் அருள் செய்த சந்திர ரேகை 200 பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போற பாடல் 6. அம்பர மேடாறு தலமரன் பாலம்மை அமைந்த கரு ஊராகும் அந்தரத்து ஊசல் கும்பரச பூரகமே குபேர பெருமன் குறையாத பாலமயங் குலவும் நாடு மும்முதலாம் முச்சந்தி முனையே லிங்கம் முயங்காத வட்டமயன் பீடம் லிங்கம் தம்பவொலியோரே முத்துநாதமாச்சு தங்கி நின்ற சதாசிவன் தடன்சோல் வெளியே ஆகாயத்தினாலேயே 6 ஆதாரங்களும் அமைந்து அந்த ஆகாயத்திலேயே அரணும் அம்மையும் அமர்ந்திருக்கின்றனர். ஆகாயமே உயிர் பிறந்த கரு ஊராகும் அது உனக்குள் அந்தரத்தில் ஊஞ்சல் ஆடிக்கொண்டு இருக்கின்றது. கும்பகம் ரேசகம் பூரகம் என்னும் பிராணாயாமம் விரும்பும் செல்வங்களை தரும் குபேரனாகவும் படைக்கும் ஆற்றல் கொண்ட பிரம்மனாகவும் இருப்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்றும் இளமை குறையாமல் 10 வயது வாழை பெண்ணாக அம்மை அங்கு உலவும் இடத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அகார உகார மகாரம் என்ற 3 அட்சரத்திற்கும் முன் உள்ள எழுத்தாகவும் முதலாகவும் சூரியகலை சந்திரகலை அக்னிகலை என்ற 3 சந்திக்கும் சுழுமுனையாகவும் உள்ளதே லிங்கம். அது நின்று இயங்கும் வட்டமே பிரம்மம் என்றாகி ஆவுடையாகவும் லிங்கமாகவும் ஆனது. வாசியை ஓரெழுத்தால் நாதமாக்கி சூரிய சந்திர அக்னி மண்டலத்தில் முட்டி தம்ப ஒளியில் சேர்க்க அதில் சதா காலமும் தங்கி நிற்கும் சதாசிவன் நம் உடம்பையே சூழ்ந்து வெளியாக இருப்பதை அறிந்து தியானம் செய்யுங்கள். பாடல் 7. வெளியிரு வாசல் நவக்கோணத்தாடுமிடங்கோவில் இரக்கமிலா கூற்றன் காவல் சுழிமாறல் மரளையுட புரட்டே ஆகும் சோராத ஆன்ம ஒளி சுழித்தி சூற்றம் தெளிவான வமுதரசம் சூலி மாலி திரைக்கடலும் மலைவாரி தீரா நெஞ்சம் அழிவில்லா மனமாயை அரியின் தூண்டல் அவனெனவும் நீயெனவும் அமைந்ததுள்ளே. ஆகாயத்தில் உள்ள சூரியனும் சந்திரனும் நம் உடம்பில் வெளியில் இரு வாசலாக உள்ளது. 9 வாசல் கொண்டதான உடம்பில் உயிர் ஆடி இருக்கும் இடம்தான் கோவில். இரக்கமில்லாத யமன் எப்போது வேண்டுமானாலும் உயிரை எடுத்து போக காவலாக காத்திருக்கின்றான். நீர்மேல் குமிழி போல் நிலையில்லாத உடம்பில் கூற்றை உதைக்கும் குறியாகிய சுழுமுனையிலே மனதை பொருந்தி நிறுத்துங்கள். மரணத்தை வென்று இரவா நிலை பெறலாம். இதை விட்டு வேறு எங்கு நின்றாலும் அது பொய் புரட்டாகத்தான் போகும். அது சுழுத்தியில் அழுத்தி மரணத்தையே கொடுக்கும். ஆன்மாவின் சூட்சத்தை அறிந்து சோதியிலேயே சோர்வில்லாமல் சேர்ந்து யோக ஞானத்தால் வெல்லுங்கள். அதனால் சூழி என்றும் மாலி என்றும் விளங்கும் அன்னை தெளிவான அமிர்தத்தை அளிப்பால். இதை விடுத்து திரைக்கடல் ஓடி தேடினாலும் காடு மலை குகைகள் தோறும் அலைந்தாலும் ஈசனை காணாமல் நெஞ்சு நைந்து வேதனையே படுவீர்கள். நீர் தத்துவமான அரியின் தூண்டுதலால் தான் மனமாயை அழிவில்லாமல் இருக்கின்றது. மனதை யோக ஞானத்தில் திருப்பி மாயையை நீக்கி பார்க்க அந்நீரே அவனென சிவனாகவும் நீ என சீவனாகவும் அமைந்து உனக்குள்ளே இருப்பதை உணருங்கள். பாடல் 8. உள்மூலம் அறியாமல் ஓடியோடி உழன்றுகிட்ட மாந்தர்களும் கோடா கோடி பல்ல மீதென்றுணராது பார்த்து ஏங்கி பாருலகில் பலவிதமாய் பாபம் செய்து நல்லுருளை விளக்குதற்கு வழிதான் பாரார் நதிகளெல்லாம் நீராடி நயந்து சென்று கள்ளமுடை மனத்தவராய் கதைகள் பேசி காரணமாம் பூரணத்தை காணார் இப்பிறவி எடுக்க காரணமாக இருந்த மூலம் என்ன என்பதையும் அது தனக்குள் மெய்ப்பொருளாக இருக்கும் இடத்தையும் அறிந்து கொள்ளாமல் ஆதி மூலமே என்று ஈசனை தேடி காடுகளிலும் நாடுகளிலும் கடலிலும் மலையிலும் ஓடி ஓடி தேடியும் காணாது உழன்று திரிந்து கெட்டு செத்த மனிதர்கள் கோடா கோடியப்பா படு பாதாள பள்ளம் இது என்று உணராமல் காம வலையில் வீழ்ந்து
அதை நினைத்தே ஏங்கி இருந்து அதற்காகவே வந்தது போல் வாழ்ந்து வருகின்றார்கள். அதனால் இந்த பாருலகில் பலவிதமான பாவங்களையும் செய்து இறுதியில் இறந்து வாழும் நரகக் குழியில் தான் வீழ்வார்கள். செய்த வினைகள் தன்னை நள்ளிருளாக சூழ்ந்து துன்பப்படுத்துவதை உணர்ந்தும் அவ்விருளை விலக்கி ஒளியை பார்த்து துயர் போக்கும் இறைவனை சேரும் வழிகளை பார்க்க மாட்டார்கள். பாவம் தீரவென்று புண்ணிய நதிகளெல்லாம் தேடி சென்று நயந்து மூழ்குவார்கள். கள்ள எண்ணங்களை நெஞ்சில் வைத்து கொண்டு உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசி பற்பல கதைகளையும் காவியங்களையும் படித்துவிட்டு போதனைகள் செய்வார்கள். அனைத்திற்கும் காரணமான கடவுள் தனக்குள் மெய்ப்பொருளாக இருப்பதையும் நல்லார்க்கும் பொல்லார்க்கும் நடுநின்ற நாயகமாய் இருப்பதையும் அதுவே பூரணம் என்ற காரணம் என்பதை காணாதவர்கள் கண்டு சேவை செய்யாதவர்கள் அதனை அடையும் யோக ஞானத்தையும் உணராதவர்கள் யாவரும் பிறவியை அறியாத மடையர்களே. பாடல் 9. மட்டிலடங்காத நன்னூல் மறைகள் மற்றும் மனந்தேற உணர்ந்தாலும் மதிதான் காணார். அட்டி இறைமதி அதனை அறிந்திட்டாலும் அலைமனத்தை அகத்தடக்கார் ஆண்மை கொள்வார். எட்டிரண்டு மின்னதென்று மியம்ப மாட்டார். எவர்கட்கும் யாங்கள் குருவேவென்று சொல்வார். திட்டமுடன் பொருள் கேட்டால் சிவன் தான் விஷ்ணு திறமையென்று ஓதுவார் தீவிரமாய் தானே. கணக்கிலடங்காத நன்னூல்கள் 4 வேதங்கள் மற்றும் சாஸ்திரங்களையும் நன்கு படித்து மனதில் பதிந்து வைத்திருந்தாலும் காண்பது அறிவுதான் என்பதை அறிந்து கொள்ள மாட்டார்கள். அப்படியே அறிவு என்ன என்பதை அறிந்து கொண்டாலும் குரங்கு போல் தாவி அலைகின்ற மனதை அகத்திலேயே அடக்கும் வழியை அறிய மாட்டார்கள். தன்னை அறியும் அறிவை அறியாமல் படித்த பல கதைகளை வீராவேசமாக பேசி தானே பெரியவன் என்று ஆணவம் கொள்வார்கள். அரிதாக அடைய ஒண்ணாத பிறவியில் இறைவனே அறிவாக அமைந்திருப்பதை அறியாத அப்பொய் குருக்களை அறிந்து கொள்ள எட்டிரண்டு என்றால் என்ன என்று கேட்டால் அதற்கான உண்மையை உணர்த்த மாட்டார்கள். 8 அறிவு என்றும் 2 உணர்வு என்றும் அது இருக்கும் இடம் இது என்றும் உணர்த்த அறியாத பாவிகள் வாய்ஜால பேச்சினால் வசீகரித்து அனைவருக்கும் நானே குரு என்று எடுத்துரைப்பார்கள். அவரிடம் தைரியமாக நின்று மெய்ப்பொருள் பற்றி கேள்வி கேட்டால் சிவன்தான் விஷ்ணு என்ற கதை கூறி மிக திறமையாக பேசுவார்களே அன்றி உண்மையை உணர்த்த அறியாது விழிப்பார்கள். ஆகையால் அவர்களை விலக்கிவிட்டு வாசியை அறிந்து அதனை 8 அட்சரத்தால் ஏற்றி தீவிரமாய் திடமாய் நின்று தியானம் செய்து உண்மையை அறிந்து கொள்ளுங்கள். பாடல் 10. தீவிரமாய் காவியங்கள் உணர்ந்தால் என்ன? திறமையுடன் தினகரனை திருத்தி கூட்டார். கோவில் என்றும் குளங்கள் என்றும் குதர்க்கம் பேசி குருவிருக்கும் இடங்கானார் குலத்தை காணார். ஆவியது அடங்கி நிற்கும் தலத்தை காணார். ஆண் பெண் தான் இன்னதென்றும் அறியான் மட்டே காவி கட்டி சாம்பல் பூசி கபடங் கொண்டு காசு பணம் பறிப்பரவர் கள்ளர் பாரே. மிக தீவிரமாக கதை காவியங்களை கற்றும் அதன் உட்பொருளை உணர்ந்தீர்களா? அதனால் என்ன பயன் கண்டீர்கள்? உண்மை பொருளை உணர்ந்து வாசியை அறிந்து அதில் திறமையுடன் சூரிய கலையில் ஏறி சூரிய மண்டலத்தில் சேர்ந்து சோதியில் கூடி நிற்கும் தியானத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அங்கிருப்பதே கோவில் என்றும் இங்கிருப்பதே குளங்கள் என்றும் எல்லாம் அறிந்தவர் போல் குதர்க்கமாக பேசி பேசியே காலத்தை வீணடிப்பார்கள். தனக்குள்ளே மெய்குரு இருக்கும் இடத்தையும் காண மாட்டார்கள். ஆணாகவும் பெண்ணாகவும் அலியாகவும் அமைந்து இருக்கும் மெய்பொருளை அறியாத மடையர்கள் காவி கட்டி உடம்பு முழுவதும் சாம்பலை திருநீராக பூசி கள்ள வேடம் பூண்டு கபடமாக வார்த்தை ஜாலங்களால் பேசி பிறரிடம் ஏமாற்றி காசு பணங்களை பறித்து வாழ்பவர் உண்மையில் திருடர் என்று அறிந்து கொள்ளுங்கள்.